என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை பொதுவாக எம்ஜிஆர் ஐயாவை பற்றி நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக இந்த காரை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அவர் ரொம்ப பிடிச்ச கலர் இது தான், இந்த நம்பர் கேட்டு தான் வாங்கினார்ன்ற மாதிரி. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான கதைகள் என்ன? 4/7/77 தான் அவர் முதலமைச்சரான நாள். 1977 ஜூலை 4 அவர் பதவியேற்கிறாரு. அதனால இந்த நம்பர்லேயே அவர்கிட்ட 3 கார் இருந்ததா சொல்லுவாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த ப்ளூ தான், அம்பாசிடர் தான். அவருடைய கார் வர்றதை பார்த்தாலே இப்போ பீச்லலாம் மீனவர்கள்லாம் ஓடியாந்துருவாங்களாம் எம்ஜிஆர் கார் வந்துருச்சுன்னு. அந்த அளவுக்கு இந்த கார் வந்து ரொம்ப பிரபல்யம். நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட அந்த எங்களுடைய பகுதியில் நின்று ஒரு தடவை கும்பிட்டுட்டோ அல்லது டாட்டா சொல்லிட்டோ போவார். அந்த மாதிரி இந்த கார் வருது, எம்ஜிஆர் வர்றாருனாலே வாங்கையா வாத்தியார் ஐயா பாட்டு போடுவாங்க. ஏன்னா இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் அங்கங்கே எம்ஜிஆருக்காக பாட்டு போடுவாங்க. தலைவா வருகவே அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டு போடுவாங்க. இந்த 2 பாட்டும் மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே போவார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த ரசிகர்கள் மக்கள்லாம் அப்படியே நின்று எந்நேரனாலும் அவர் வந்தால் நின்று அவரை பார்த்து அவர் ஹோட்டலுக்கு போன பிறகு தான் எல்லோரும் தூங்க போவாங்க. அந்த அளவுக்கு இந்த காருக்கு ஒரு மகிமை உண்டு. இப்போ அது அப்படி நிற்கிது. இப்போ இந்த நினைவிடம் முழுக்க ஏகப்பட்ட நினைவு பரிசுகள் இருக்குது. ஸோ அதில் இது குறிப்பாக ரொம்ப வித்தியாசமான ஒரு என்ன இருக்குது? என்ன ஒரு விஷயம் இது? இது வந்து படிக்கட்டுகள், அவருடைய திரையுலக வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகள். இதில் அவர் நடித்த 126 படங்களை பற்றியும் அந்த பேர்கள் எழுதப்பட்டிருக்கும். இது வெள்ளி படிக்கட்டு, அது ஒவ்வொன்றிலையும் அவருடைய பேர் இருக்கும். நீங்கள் கூர்ந்து பார்த்தா படிக்கட்டுலையும் படத்தோட பேர் இருக்கும். அவர் வந்து 100 படங்களுக்கு மேலே ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் சில படங்களில் வந்து அது இப்போ மாயா மச்சேந்திரா, விக்ரமாதித்தன் அதுலலாம் வந்து அவர் வில்லனாக நடித்திருப்பார். சபாஷ் மாப்பிள்ளையில் அவர் வந்து ஒரு காமெடி ஹீரோவாக நடிச்சிருப்பார், அந்த ஒரு படம் மட்டும். அந்த மாதிரி அவருடைய வெற்றி படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் அவருடைய படங்கள் வந்து முடியும். இது ஒரு ரசிகர் அவருக்கு கொடுத்த பரிசு. இப்போ எம்ஜிஆர் ஐயாவை பற்றி பேசும்போது அவர் சிங்கம் வளர்த்தாரு, வீட்லேயே இருந்துச்சு, அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு போனான்ற மாதிரி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே இந்த சிங்கம் எங்கே வளர்த்தாரு? சிங்கம் மட்டும் இல்லை, அவர் கரடி கூட வளர்த்துருக்காரு. இந்த சிங்கம் வந்து நாடோடி மன்னன் படத்துலேயே அவர் சிங்கச்சண்டை வைக்கணும்னு யோசித்து ராஜா ராணின்னு ஒரு பேர் வாங்கி வளர்த்தார். அது வந்து ஒரு தடவை என்ன இருக்குது, அந்த சிங்க பயிற்றுனர் வந்து வாசலில் கட்டி போட்டுட்டு ஒரு சிங்கத்தை கட்டி போகிறாரு, இன்னொரு சிங்கத்து முதுகில் சங்கிலியை போட்டிருக்காரு. எப்போவுமே முதுகில் வந்து இந்த சங்கிலி கயிறு போட்டுட்டா அந்த விலங்குகள் வந்து அசையாது, அப்படி கட்டுப்பட்டுருக்கும். போட்டுட்டு இதை கட்டி போகிறதுக்குள்ளே இந்த சிங்கம் கிளம்பி அது பாட்டுக்கு நடந்துருச்சு. வெளியே போய் பக்கத்து பங்களாக்குள்ளே போகுதான். அந்த பங்களாவில் அங்கங்கே இருந்தவங்க, மாடியில் இருந்தவங்களாம் அப்படி பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க சிங்கம் உள்ளே வர்றதை பார்த்துட்டு. அதுக்கு பிறகு இந்த ட்ரெயினர் பின்னாடியே ஓடி போய் அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் நாடோடி மன்னன் படத்தில் சிங்கச்சண்டை வைக்கலை. அது ரொம்ப செலவாகி அது ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்து இழுத்துருச்சு. ஆனாலும் அவர் 57 பிளான் பண்ணது 69 அடிமை பெண் படத்தில் வைக்கிறாரு. அப்போ சிங்கச்சண்டை வைக்கும் போது எப்போவுமே இந்த சிங்கம் புலினா ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே தான் இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ தான் அது குதிச்சு வெளியே வராதுன்னு. அப்படி நாள் சிங்கச்சண்டை அப்போ சிங்கம் வந்து எம்ஜிஆர் கன்னத்தில் அடிச்சிருது. அந்த இப்படி 2 பக்கம் தோளில் கை போட்டு நிற்கும்ல, அப்படி எடுக்க போகும்போது அடிச்சிருது. அடித்த உடனே எம்ஜிஆர் கன்னத்தில் ரத்தம். அப்போது வேடிக்கை அங்கே உள்ள ஷூட்டிங் பார்க்க எல்லோரும் வந்திருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி சிங்கத்தோட ஃபைட் அப்படின்னு வர்றாங்க. பார்த்தோன்னே ஐயோ சிங்கம் அண்ணனை அடிச்சிருச்சுன்னு ஒரு ஆள் கத்துனார். பயந்து போய் கத்துன உடனே எம்ஜிஆர் அவருக்கு ஒரு அடி கொடுத்தாரு. என்ன ஏன் இப்படி பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எல்லாரையும் அப்புறம் வெளியே போய் சொல்லிவிட்டு ஒன்லி கேமராமேன் மட்டும் இருந்து என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்தாங்க. இந்த சிங்கத்தை வந்து அவர் இறந்த உடனே பாடம் பண்ணி அவருடைய டைனிங் ரூமில் இருந்து மாடிப்படி போகிற பாதையில் ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே வச்சுருந்தாராம். அதுக்கு பிறகு இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அந்த சிங்கம் வந்து சீனெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை சர்க்கஸ்க்கு திருப்பி கொடுத்தாங்க. அப்புறம் அது அங்கே இருந்து இறந்து போன பிறகு அதை வாங்கி பாடம் பண்ணி பாம்பேக்கு அனுப்பி பாடம் பண்ணி கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க. இது வந்து எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த உடற்பயிற்சி சாதனங்கள். ஒரு தடவை சத்யராஜ் எம்ஜிஆர் கிட்ட கேட்கும்போது, எம்ஜிஆர் உனக்கு நான் என்ன செய்ய, அந்த கடைசி 2 வருஷங்கள் எம்ஜிஆர் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு 85க்கு பிறகு யாரை பார்த்தாலும் உங்களுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணுன்னே கேட்பாரான். அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல பண்பு என்னென்னா, இவங்க வந்து நம்மகிட்ட கெஞ்சி கேட்கணும், ஒரு தடவைக்கு 2 தடவை அலையணும், நம்ம பெருமையை உணரணும் அப்படிலாம் நினைக்கிற ஒரு புத்தி கிடையாது. இவரே எல்லார்ட்டையும் உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார். அப்போ சத்யராஜ்கிட்ட கேட்கும்போது, சத்யராஜ் எனக்கு ஒன்றும் வேண்டானே, நான் நல்லா இருக்கேன், உங்களை நினச்ச உடனே வந்து பார்க்க முடியுதே
அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னும் போது, இல்லை நீ ஏதாவது ஒன்று கேளு நான் தரணும் அப்படின்றாரு. சரி நீங்கள் உடற்பயிற்சி செய்கிற ஏதாவது ஒன்று கொடுங்கன்னும் போது இந்த இது ஒன்று கொடுக்குறாரு. இப்போ 4 இருக்கு இல்லையா, இதில் இன்னொன்று சத்யராஜ்கிட்ட இருக்குது. இது வந்து எம்ஜிஆர் ஒரு 100 தடவையாவது சுற்றுவாராம் டெய்லி. அப்போது சத்யராஜ்கிட்ட கொடுக்கும் போது 20 தடவை சுற்றி கொடுத்தாராம். சத்யராஜுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சா, இப்போ கூட இவருக்கு இவ்வளவு உடல் வலு இருக்கே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவர் அந்த உடற்பயிற்சியை வந்து பின்பற்றி இருக்காரு. தமிழக மக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தின் சின்னமாக, ஒரு ஐகான் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் தான். குறிப்பாக இது தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 1966 கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணுறதுக்கு பாராட்டி கொடுத்தாங்க? அதாவது எல்லா நாடுகள்லையுமே, லண்டனாக இருக்கட்டும், நியூயார்க்காக இருக்கட்டும், எல்லா இடத்துல இருக்க தமிழ்ச்சங்கமும் எம்ஜிஆருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பாராட்டி பரிசுகள் கொடுப்பாங்க. இப்போ நாடோடி மன்னன் படம் இங்கே நம்ம பார்க்குறோம், நிறையா பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே லண்டன்லையும் தமிழ்ச்சங்கத்தில் அங்கே கொண்டாடும் போது எம்ஜிஆர் அங்கே போகலை, நெடுஞ்செழியன் அங்கே போயிருக்கும் போது அவர்கிட்ட லண்டன் தமிழ்ச்சங்கத்துக்காரன் கொடுத்து விட்றாங்க. இப்போ நாடோடி மன்னனில் டபுள் ஆக்ட் பண்ணாரா, அதனால 2 எம்ஜிஆர் 2 போர் வீரர் சிலை வைத்து கொடுத்து விட்றாங்க. இது வந்து கமலஹாசன் எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு கொடுத்த 1983. ஆமாம், எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது எல்லா நடிகர்களும் அவங்களுடைய பரிசுகள் கொடுக்குறாங்க. அப்போது இது கமலஹாசன் கொடுத்தது. இப்போ இது வந்து எம்ஜிஆருடைய உருவம் வெள்ளி தகட்டில் செய்திருக்காங்க. இந்த காவல்காரன் படத்துக்கு 100வது நாள் விழாவுக்கு கொடுத்தது. காவல்காரன் படம் சத்யா மூவிஸோட சொந்த தயாரிப்பு. இந்த படத்தினுடைய விசேஷம் என்னென்னா, எம்ஜிஆர் குண்டு சுட்ட பிறகு வெளிவந்த படம். எம்ஜிஆர் எப்படி இருக்கார், பிழைச்சிக்கிட்டாரு, அவர் நல்லா பேசுகிறாரா, நடிக்கிறாரா, எப்படி இருக்காருன்னு அவரை பார்க்குறதுக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தனால பெண்களுக்கென்று பிரத்யேக காட்சி போட்டாங்க இந்த படத்துக்காக. அந்த வகையில் காவல்காரன் மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம். குண்டு சுட்ட பிறகு அவர் மறுபிறவி எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப ட்ரிம்மாக ஒரு 25 வயது இளைஞன் மாதிரி காட்சி கொடுத்தார். இது பாருங்க, இன்று போல் என்றும் வாழ்கின்ற படத்துக்கு கொடுக்கப்பட்ட ஷீல்டு. எம்ஜிஆருடைய படங்கள் ஒரு 72க்கு பிறகு, அதாவது அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்த படங்கள், நிறைய படங்கள் வந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது. இந்த படம் வந்து 1,20,00,000 வசூல் செய்த படம். இந்த படத்தில் ராதா சலூஜா நடிச்சிருப்பாங்க. ராதா சலூஜா 2 படம் தான் நடித்தாங்க. அவங்க தான் தமிழகத்திற்கு வந்த முதல் மும்பை வரவுன்னு சொல்லலாம். இது 1,20,00,000 வரைக்கும் வசூல் செய்த படம். அந்த காலத்திலே 1 கோடினா அப்போ இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அச்சாரமாக அமைந்த நாடோடி மன்னன் வெற்றி விழாவின் போது அவருடன் நடித்த சக நடிகர்கள், பணியாளர்கள் அவருக்கு வழங்கிய 50 கிலோ எடையுள்ள வெள்ளிக்கோப்பை இது முழுக்க சக்கரை நிரப்பி அவருக்கு கொடுத்தாங்க. இதுக்கு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜி சவுந்தலா ஃபேஸ் இருக்கும். இந்த செங்கோல் மதுரையில் நடந்த அதிமுக தொண்டர்கள் மாநாட்டில் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வழங்கிய செங்கோல். இது வெள்ளியில் 120 கிலோ எடையுள்ள செங்கோல். இதை ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கையில் வழங்கினாங்க. இங்கே பாருங்கள், எம்ஜிஆர் நடித்த படங்களுடைய படக்காட்சிகள் ஒவ்வொரு படமாக ஒரு மாடலுக்கு வச்சுருப்பாங்க. இதில் இந்த பாக்தா திருடன், இது வந்து வைஜெயந்தி மாலா எம்ஜிஆரோடு நடித்த படம். இந்த படத்தில் நடிக்கும்போது தான் எஸ்என் லட்சுமி, எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு எஸ்என் லட்சுமி நடித்தாங்க. அவங்களுக்கு டூப் போட்ட ஒரு நடிகை புலி அடிச்சிரும் அவங்கள. அப்போது அந்த நடிகை மேலே புலி பாஞ்சிட்டனால அவங்களுக்கு அந்த தயாரிப்பாளர் தான் நியாயமாக எல்லாம் பார்த்துருக்கணும். ஆனால் எம்ஜிஆர் அந்த சீன்லேயும் இல்லை, அந்த காட்சி எதுக்கும் எம்ஜிஆருக்கு சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து அந்த நடிகைக்கு உண்டான சிகிச்சையெல்லாம் கொடுத்து திரும்ப அவங்கள ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு போய் விடும்போது, இந்த தெரு இல்லையா எங்கள் வீடு, வேறு தெரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வண்டிக்கார்ட்ட. அவர் சொல்கிறார், இல்லை எம்ஜிஆர் உங்களுக்கு ஒரு புது வீடு வாங்கி கொடுத்துருக்காருமா, நீங்கள் அந்த வீட்டில் இருங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒரு நடிகைக்கு வந்து அதுக்கு பிறகு எப்படி அவங்க பிழைப்பு நடத்த முடியும்? அந்த காலத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கே வீடு கிடைக்காது. இவங்க வேறு அப்படி காயப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சொந்தமாக வீடு வாங்கி கொடுக்குறாரு எம்ஜிஆர். அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய அந்த சக நடிகர்கள் மீது ஒரு அன்பு, பாசம், அந்த எம்பத்தின்னு சொல்லுவோம்ல, அவங்களோட சேர்ந்து சிந்தித்து, சேர்ந்து அழுது, சேர்ந்து சிரிக்கிற ஒரு நட்பண்புடையவராக இருந்தார். இப்போ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து தலைவர்களோட இருக்கிற படங்கள் இருக்கும். காமராஜரோட இருக்கிற படம், அண்ணாவோட இருக்கிற படம். எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்றார். அவருக்கு இருந்த அந்த காங்கிரஸ் பாசம் வந்து கொஞ்சம் கூட குறையலை. தேசிய கட்சி என்ற அளவில் அல்லது மத்திய அரசுன்ற அளவில் வரும்போது அவர் காங்கிரஸை ரொம்ப ஆதரிக்கிறாரு. நேருஜி வந்து சீன போருக்காக நிதி திரட்டும் போது 75,000 ரூபா அறிவித்து 25,000 முதல் தவணையாக கொடுக்குறாரு. அதுக்கடுத்து இந்திரா காந்தி மேலே ரொம்ப பாசம் உள்ளவராக இருக்கிறாரு.
இப்போ சரண் சிங் பிரதமராக இருக்கும்போது எடுத்த படம். சரண் சிங் பிரதமராக இருக்கும்போது தான் முதல் முறையாக அதிமுகவுக்கு 2 மினிஸ்டர்ஸ் அங்கே போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இந்திரா காந்தி மேலே எம்ஜிஆருக்கு ரொம்ப மரியாதை, அளவு கடந்த மரியாதை. அதனால தான் எம்ஜிஆர் சுகமில்லாமல் இருக்கும்போது இந்திரா காந்தி வந்து பார்க்கும்போது இசிட் எம்ஜிஆர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இப்படி சோர்ந்து போயிருக்கிறாரே அப்படின்னு. அவருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் பிழைச்சி வரும்போது இந்திரா காந்தி உயிரோடு இல்லை. அப்போது எம்ஜிஆர் அந்த இந்திரா காந்தி இறந்த செய்தியை படிச்சுட்டு அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அதுக்கடுத்து ராஜீவ் காந்திகிட்டையும் எம்ஜிஆர் ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. எம்ஜிஆர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி நேருஜி, கத்திப்பாராவில் உள்ள நேருஜியினுடைய சிலை திறப்பு விழா. அவருடைய பேரன் ராஜீவ் காந்தி அதை வந்து திறந்து வைக்கிறாரு. ஆக இந்த நேருஜி குடும்பத்தோடையும் அல்லது காங்கிரஸோடையும் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மிகுந்த பற்றும் பாசமும் மரியாதையும் இருந்தது. எம்ஜிஆர் ஆன்மீக அரசியல் நடத்தியவர் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் எம்ஜிஆருக்கு பொன்மனச் செம்மல் என்ற ஒரு பட்டம் கொடுத்தது. இவங்க தான் லீலாவதி, எம்ஜிஆருடைய அண்ணன் மகள். இவங்களுடைய சிறுநீரகத்தை எடுத்து தான் எம்ஜிஆருக்கு வச்சாங்க. எம்ஜிஆருக்கு சிறுநீரக தானம் கொடுத்த புண்ணியவதி லீலாவதி. எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாவுடைய சகோதரர் மணி என்ற நாராயணன். அவருடைய பிள்ளைங்கள் தான் ராமாவரம் தோட்டத்துக்கு இன்றைக்கும் வாரிசுதாரர்கள். அங்கே வளர்ந்தாங்க. அதில் ஒருத்தவங்க தான் லதா ராஜேந்திரன். இவங்க தான் ராமாவரம் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செவித்திறன் குறைந்தவருடைய பள்ளி, அதுக்கு பொறுப்படுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜானகி எம்ஜிஆர் கல்லூரி அதனுடைய கரஸ்பாண்டண்ட்டாக இருக்காங்க. அந்த கல்லூரி தான் முதல்ல சத்யா ஸ்டூடியோவாக இருந்தது. அவங்களுடைய பிள்ளைகள் செல்வி ராஜேந்திரன், குமார் ராஜேந்திரன். குமார் ராஜேந்திரன் தான் இப்போ இந்த நினைவில்லத்தினுடைய பொறுப்புகளை கவனித்துக் கொள்கிறார். தமிழகத்தின் முதல்வர் எம்ஜிஆர், தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன். இவங்க 2 பேரும் 12 ஆண்டுகள் காதலித்து 1962 திருமணம் செய்துக்கிட்டாங்க. ரொம்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவர் ஜானுன்னு தான் கூப்பிடுவார் அம்மாவை. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு பாரத ரத்னா விருது கிடச்சிது. அதை ஜானகி அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது மக்களுடைய மனங்களில் நீங்காது இடம்பெற்றிருக்கும் எம்ஜிஆர் பாரதத்தின் ரத்னா என்ற மிக உயர்ந்த விருதை பெற்றார். அந்த பாரத ரத்னா என்ற விருதே அவருடைய சிறப்புக்கு நற்சான்றாக விளங்குகிறது. இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. ஏழை குறிவோள் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே செழுதனை எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்த பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக.
பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்ளவில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் இன்று கோயில் திறக்கின்ற நேரம், அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுபவன் சிரிப்பவன், சிரிப்பவன் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்த பூமியில் எதற்காக? தோளாய் ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து நாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. ஏழை குறிவோள் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெருதனை எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்த பூமியில் எதற்காக? கோலா ஏழை நமக்காக. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நான்
கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திடம் பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோ சொன்னதை மறந்தார், அந்த மேலோ சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மகள் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தாள் ரசிக்கும் கனி போல் இருக்கும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தாள் ரசிக்கும் கனி போல் இருக்கும். வாழுலகமெங்கும் மாளிகையில் நின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். வாழுலகமெங்கும் மாளிகையில் நின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். நீலவெளி பந்தல் நீருக்கும் மேடை கோலமிடும் ஆசை தூதுவிடும் ஜாடை. நீலவெளி பந்தல் நீருக்கும் மேடை கோலமிடும் ஆசை தூதுவிடும் ஜாடை. இளமையில் இனியது சுகம் இதை பெறுவது பலவித ரகம். இந்த அனுபவம் தனி ஒரு விதம் மலரும் வளரும் பல நாள் தொடரும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவில் குரல் படித்தாள் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். ஆ
அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவிடும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் உனை நினைக்கையில் பாடல் தீரும் கவிக்குயில் பக்கம் வா இந்த பக்கம் வா தருமுகில் என குழல் நல்ல இசைத்தரும் குழல் என குரல் உயிர் சில என உளவில் குரல் நினைத்தேன் அலைந்தேன் மலர் போல் பறித்தேன் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவிடும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் தொட்டுவிட தொடரும் கைப்பட்டு விட மலரும் தொட்டுவிட தொடரும் கைப்பட்டு விட மலரும் பக்கம் வர மயங்கும் ஊடன் வெக்கம் வந்து குலுங்கும் பக்கம் வர மயங்கும் ஊடன் வெக்கம் வந்து குலுங்கும் நன்றி அன்பு பிரதர். முத்து புன்னகையை சேர்த்து கண்ணி முன்னும் பின்னும் மன்னனடை கோர்த்து முத்து புன்னகையை சேர்த்து கண்ணி முன்னும் பின்னும் மன்னனடை கோர்த்து எட்டி செல்வதை பார்த்து நெஞ்சை தட்டி விட்டதடி காற்று தொட்டுவிட தொடரும் கைப்பட்டு விட மலரும் கொஞ்சி எண்ணங்களில் விளக்கும் சொல்ல கொட்டி வர்ணனைகள் அழக்கும் கொஞ்சி எண்ணங்களில் விளக்கும் சொல்ல கொட்டி வர்ணனைகள் அழக்கும் அஞ்சி தண்ணி உடல் நடக்கும் இடை கெஞ்சி கையிரண்டில் தவிக்கும் பக்கம் வர மயங்கும் ஊடன் வெக்கம் வந்து குலுங்கும் கதை சொல்லி பாடங்கள் படிக்கும் அள்ளி வைத்துக் கொள்ள துடிக்கும் கதை சொல்லி பாடங்கள் படிக்கும் துள்ளி சின்ன உடல் அடிக்கும் கண்ணம் கிள்ளி மெல்ல சிரிக்கும் தொட்டுவிட தொடரும் கைப்பட்டு விட
பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குழுங்கும். இணைந்து பாடியமைக்கு நன்றி. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம்.
சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித் தாருங்கள் பள்ளிப் பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். சொல்லித் தாருங்கள் பள்ளிப் பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். தங்கப்பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், கத்தை போல் மெட்டினே ஏங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும், கண்ணி பிடித்தை பிள்ளைக் கொள்ளட்டும். கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும், கண்ணி பிள்ளை பின்னிக் கொள்ளட்டும். மையல் பாதி என்னோடு மீதம் உன்னோடு, மையல் பாதி என்னோடு மீதம் உன்னோடு. மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் பாடலாம். சொர்க்கத்தின் திறப்பு விழா, இங்கு சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பல பாக்கட்டும் இன்ப உலா. இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பல பார்க்கட்டும் இன்ப உலா. இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா. மேகம் அசைந்தும் தவழ்ந்தும் விளையாடும் வானத்திலே, ஆடை களைந்தும் சரிந்தும் உறவாடும் நேரத்திலே, மேகம் அசைந்தும் தவழ்ந்தும் விளையாடும் வானத்திலே, ஆடை களைந்தும் சரிந்தும் உறவாடும் நேரத்திலே, தூங்காமல் நின்று எங்கும் மலர் விழிகள், இன்பம் தாங்காம தள்ளாடும் இளங்கிளிகள், உயிரோடு உயிராய்
ஒன்றாகி நிற்கும் உள்ளங்கள் பேசட்டும் புதுமொழிகள் 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 சொர்க்கத்தின் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பழம் பார்க்கட்டும் இன்ப உலா இங்கு சொர்க்கத்தின் திறப்பு விழா பூவை திறந்தும் நுழைந்தும் ஒரு வண்டு பாடியது தேனில் நனைந்தும் குளிந்தும் மலர் காற்றில் ஆடியது பூவை திறந்தும் நுழைந்தும் ஒரு வண்டு பாடியது தேனில் நனைந்தும் குளிந்தும் மலர் காற்றில் ஆடியது இளவேணி காலத்தில் திருமணமோ இனி எப்போதும் வாராத நறுமணமோ பூவென்ன பூவோ வண்டென்ன வண்டோ சொல்லாமல் சொல்கின்ற கதை இதுவோ கதை இதுவோ கதை இதுவோ சொர்க்கத்தின் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா இங்கு சொர்க்கத்தின் திறப்பு விழா இங்கு சொர்க்கத்தின் திறப்பு விழா
அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானும் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தேவையில் இருக்கு நீ இருக்கு
நீ சிரமப்படாதே செம்மறியாளே நீ சிரமப்படாதே வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு தீரமாக நடையை போடு நீ வெற்றியிலும் கடலிலாடு மூடி வாழம் தெரிந்துக்கோ குணத்தை போற்றி நடந்துக்கோ விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு புரிஞ்சுக்கோ விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு புரிஞ்சுக்கோ வீரமாக நடையை போடு நீ வெற்றியதும் கடலிலாடு நன்மை செய்வதே என் கடமையாகும் நன்மை செய்வதே என் கடமையாகும் நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும் நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும் நன்மை வளர்ப்பதே என் லட்சியமாகும் நன்மை வளர்ப்பதே என் லட்சியமாகும் வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு தீரமாக நடையை போடு நீ வெற்றியிலும் கடலிலாடு இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் நாடும் பருவக்கொடி தேனோடு பால் தரும் செம்பில நீர்களை ஓரிரு வாழைகள் தாங்கும் தேவதை போலியில் மேவிட நீ வர நாளும் என் மனமேங்கும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ
போதுமே பஞ்சனை வேண்டுமா நெஞ்சனை போதுமே கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நானே மாமலை மேல் விளையாடும் மார்பினில் பூங்குயிலாகும் மாளிகை வாசலில் ஆடிய தோரணம் வான வீதியில் ஆடும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் நாடும் பருவக் கொடி சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சிக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி வேணியிலே நான் சாஞ்சிக்கவா சொல்லு மகராசி சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சிக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி வேணியிலே நான் சாஞ்சிக்கவா சொல்லு மகராசி வெடி தூர போக சொல்லி நடிக்கும் தொட்டுக்கொள்ள விட துடிக்கும் வெடி தூர போக சொல்லி நடிக்கும் ஆளை மயக்கும் பானை சிரிப்பில் ஆளை மயக்கும் பானை சிரிப்பில் ஆசை பிறந்தது எனக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன அத்தை மகனே அத்தானே உன் அழகு கண்டு நான் பித்தானேன் செந்தல் அடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை குத்தானே
கொடுப்பேன் பாவா. மணியை தேடி வந்து விழவோ இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அளவோ. மணியை தேடி வந்து விழவோ இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அளவோ. காலை வரையில் சோலை நிழலில், காலை வரையில் சோலை நிழலில் கண்கள் உறங்கிட வாவா. கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன, யாரு என்ன, கேள்வி என்ன, யாரு என்ன. தேவை இல்லை வெட்கம். அத்தை மகனே அத்தானே உன் அழகு கண்டு நான் பித்தானே. தென்றல் அடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை பூத்தானே. ஆஹா சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி. சந்தன கட்டி மேனிகளே நான் சாஞ்சிக்கவா சொல்லு மகராசி. உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தின் இறைவன், ஆலயத்தின் இறைவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் உணர்கின்றேன், சிறு பிள்ளை போல் உணர்கின்றேன். உன்னை நான் உணர்கின்றேன், சிறு பிள்ளை போல் உணர்கின்றேன். கண்களால் உன்னை அளந்தேன், ஒத்த கைகளால் நான் வளர்ந்தேன். உள்ளத்தான் வள்ளல்தான் ஏழைகளின் தலைவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னத்தான் உன்னை தொடர்ந்தேன், ஒரு கோடி போல் நெஞ்சில் தொடர்ந்தேன்.
வணக்கம். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுக்க பாய் போடுமே. பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுக்க பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. பாலூட்டும் நிலவு தேனூட்டுமே, பாடும் தென்றல் தாலாட்டுமே. பாலூட்டும் நிலவு தேனூட்டுமே, பாடும் தென்றல் தாலாட்டுமே. புன்னை மலர்கள் அன்பினாலே, புன்னை மலர்கள் அன்பினாலே, போடும் போர்வை தன்னாலே, போடும் போர்வை தன்னாலே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. கனியிதழ் காதல் பசி தீர்க்குமே, காண்போம் பேரின்பமே, கனியிதழ் காதல் பசி தீர்க்குமே. காண்போம் பேரின்பமே. வானிலும் ஏது வாழ்விது போலே, வசந்தமே இனி எந்நாளும், வானிலும் ஏது வாழ்விது போலே. வசந்தமே இனி எந்நாளும். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ,
புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். ஈட்டை புரட்டி பாட்டை படிக்கும் தீட்டு புலவன் நாயகினார். புத்தம் புதிய புத்தகமே. கையடைக்க வந்தாள் என்ன, மெய்யடைத்துக் கொண்டாள் என்ன. கையடைக்க வந்தாள் என்ன, மெய்யடைத்துக் கொண்டாள் என்ன. முத்தமழை என்றால் என்ன, சொர்க்கம் ஒன்று உண்டா என்ன? முத்தமழை ஒன்றால் என்ன, சொர்க்கம் ஒன்று உண்டா என்ன? வெட்கம் வரும் வந்தாள் என்ன, வேண்டியதை தந்தாள் என்ன. வெட்கம் வரும் வந்தாள் என்ன, வேண்டியதை தந்தாள் என்ன. இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன, இன்பம் இன்பம் என்றால் என்ன? இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன, இன்பம் இன்பம் என்றால் என்ன? புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். ஈட்டை புரட்டி பாட்டை படிக்கும் தீட்டு புலவன் நாயகினார். புத்தம் புதிய புத்தகமே. தாய்க்குலத்திடம் பெரும் செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இன்றளவும் அந்த செல்வாக்கு குறையவில்லை. தங்களின் பிள்ளையாக, சகோதரனாக எம்ஜிஆரை பார்த்தார்கள் பெரும்பாலான பெண்கள். எம்ஜிஆருடன் நடித்த நடிகைகளும் அவர் மீது பெருமதிப்பு கொண்டே இருக்கிறார்கள். சினிமாவிலிருந்து விலகும் கதாநாயகிகள் பின்னாளில் தங்களின் மலரும் நினைவுகளை பகிரும்போது தாங்கள் சேர்ந்து நடித்த ஒரு சில கதாநாயகர்களை பற்றி பேசவே விரும்ப மாட்டார்கள். காரணம், அந்த ஹீரோக்களால் அப்போது அவர்கள் சந்தித்த சங்கடங்கள்தான். அதிலும் இப்போதெல்லாம் மீட்டு இயக்கம் மூலம் பரபரப்பாக ஹீரோக்கள் சிலர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் எம்ஜிஆருடன் நடித்த நடிகைகள், குறிப்பாக கதாநாயகிகள் இன்றும் எம்ஜிஆரை பற்றி வியந்தே பேசுகிறார்கள். காரணம், படப்பிடிப்பு தொடங்கி முடியும் வரை கதாநாயகிகளுக்கு எந்த சங்கடமும் வந்துவிடாமல் பாதுகாப்பதை கடமையாக கொண்டதுடன் கண்ணியமாக நடந்து கொண்டார் எம்ஜிஆர். பஞ்சாபை சேர்ந்த ராதா ஜலூஜா இதயக்கனி படத்தில் தலைவருக்கு ஜோடியாக நடித்தார். அப்போது பொதுமக்கள் எம்ஜிஆர் மீது கொண்டிருக்கும் பாசத்தையும் பக்தியையும் கண்டு ஆச்சரியப்பட்டார். அதன்பின் இன்று போல் என்றும் வாழ்க படத்தில் தலைவருடன் சேர்ந்து நடித்தார். அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது ஷார்ட் பிரேக் நேரங்களில் டைரக்டர் கே சங்கரிடம் எம்ஜிஆரை பற்றியும் அவரின் குணாதிசயம் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். டைரக்டர் சங்கருக்கு இந்தி சரளமாக பேச தெரியும் என்பதால் எப்போதும் அவரிடமே எம்ஜிஆர் பற்றி பேசிக்கொண்டிருந்தாராம் ராதா ஜலூஜா. என்ன சங்கர், அந்த பொண்ணு டைரக்ஷன் பண்ண ஆசைப்படுதா? எப்பவும் உங்களோடவே பேசிக்கிட்டு இருக்கே என சங்கரிடம் எம்ஜிஆர் கேட்டபோது, எப்பவும் அந்த பொண்ணு உங்களை பற்றியே தான் பேசுது என சங்கர் சொல்லியிருக்கிறார். சாதாரண தொழிலாளி முதல் கதாநாயகி வரை எல்லோர் மீதும் கரிசனம் காட்டுவதும், வடமாநிலத்திலிருந்து வந்த தனக்கு இவ்வளவு உபசரிப்பும் பாதுகாப்பும் தரும் எம்ஜிஆரை நினைத்து நெகிழ்ந்து போய்விட்டார் ராதா ஜலூஜா. நீண்ட வருடங்களுக்கு பின் இந்தி படம் ஒன்றை இயக்குவது சம்பந்தமாக பம்பாய் சென்றிருந்த டைரக்டர் கே சங்கர் அங்கே ராதா ஜலூஜாவை சந்தித்தார். அப்போது எம்ஜிஆரை பற்றி அன்போடு விசாரித்த ராதா ஜலூஜா விலை உயர்ந்த கைக்கடிகாரம் ஒன்றை சங்கரிடம் தந்து, எனது பரிசை எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என கொடுத்தனுப்பினார்.
முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்தித்து ராதா ஜலுஜா தந்த பரிசை சங்கர் கொடுக்க அதை மகிழ்ச்சியோடு வாங்கி கையில் கட்டி அழகு பார்த்து ரசித்த எம்ஜிஆர் தனது அபூர்வ கைக்கடிகார கலெக்ஷனில் வைத்து கொண்டாராம். இதை ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் டைரக்டர் கே. சங்கர். Thank you.